Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தங்கத்துக்கு நிகராக வெள்ளியின் விலையும் உச்சம் தொட்டு வருவதால் சேலத்தில் உள்ள வெள்ளி பட்டறைகள் மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாகவும் பட்டறை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பட்டறை உரிமையாளருடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் பிரதான தொழிலாக வெள்ளி ஆபரணங்கள், குறிப்பாக வெள்ளி கொலுசு, வெள்ளி அரங்கான் கொடி மற்றும் வெள்ளி பொருட்களுடைய தயாரிப்பு நடப்பது வழக்கம். அதாவது இந்த தொழிலில் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். கடந்த ஆண்டு வரை வெள்ளியை பொறுத்தவரை பார் வெள்ளி கிலோ 80,000, இதே காலகட்டத்தில் கடந்த 2025 ஜனவரியில் 80,000 ரூபாய்க்கு விற்றது. ஆனால் இன்று பார் வெள்ளி 1 கிலோ 4,20,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இந்த வெள்ளி விலை உயர்வின் காரணமாக இந்த தொழில் கடும் நசிவை சந்தித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 1,20,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இந்த இதில் 50,000க்கும் மேற்பட்ட பட்டறைகள் செயல்பட்டு வந்தன. ஆனால் தற்போதைய நிலையில் 5,000 பட்டறைகள் மட்டுமே செயல்படுகின்றன. பல்வேறு தொழிலாளர்கள் வேறு தொழில் நாடி படையெடுத்து விட்டனர். இதன் காரணமாக இந்த செயல்பட்டு வந்த பட்டறைகள் மூடலால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் தாதகாப்பட்டி வேலுநகர் அடுத்துள்ள பெருமாள் கோயில் மேட்டை சேர்ந்த யுவராஜ் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், நம்ம இது 15 வருஷமாக 20 வருஷமாக இந்த வேலையை நம்பி தாங்க சார் நாங்களும் சின்ன வயசுலேருந்து தான் நாங்களும் இருக்கிறோம். 10th வரைக்கும் படிச்சிருக்கோங்க சார். இந்த வெள்ளி வேலை நாளுக்கு நாள் இப்போ ஒரு நாளைக்கு 2 விலையேற்றங்கள் ஏறுது. ஒரு நாளைக்கு காத்தால பார்த்தீங்களா 5,000 ரூபா, சாயங்காலம் பார்த்தீங்களா 15,000, 10,000, இப்படி ஒவ்வொரு நாளைக்கு 2 விலையேற்றங்கள் மாற்றம் இதாகுது. இந்த வெள்ளி வேலையை நம்பி நாங்கள் தினசரி எங்ககிட்டயே 5 பேர் வேலை செய்கிறாங்க சார். இப்போ அவங்களாம் வேலை இல்லாமல் சும்மா வீட்டில் இருக்கிறாங்க சார். வேறு வேலைக்கு செல்கிற மாதிரி இருக்குது. விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த வெள்ளி தொழில் நம்பி தாங்க சார் நாம்பளுமே இருக்கிறோம். நீங்கள் பட்டறை உரிமையாளர், உங்களை நம்பி இருந்தவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுக்க முடியல. இவங்க தொழிலாளர்கள் மாற்று தொழிலை எந்தெந்த தொழிலாக தேடி போகிறாங்க, எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க? கேரளா, இந்த மாதிரி வேறு ஊருக்கு, இந்த டிஃபன் கடைக்கு, அப்புறம் கூலி வேலைக்கு, ஏதோ ஒரு வேலைக்கு அவங்களும் போகிறாங்க சார். எவ்வளோ பட்டறைகள் மூடப்பட்டிருக்கும் சேலம் மாவட்டத்தில்? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 30,000-40,000 பட்டறைகள் மூடப்பட்டிருக்குங்க சார். இந்த விலை ஏற்றத்தினால இந்த வெள்ளி வேலையை நம்பி தாங்க சார் நாங்களும் இருக்கோம். இது மத்திய கவர்மெண்ட்டும் மாநில அரசும் இந்த வெள்ளி வேலையை இறக்கணுங்க சார். போன வருஷம் இதே 80,000 தாங்க சார் இருந்துச்சு பார் வெள்ளி 1 கிலோ. இப்போ பொங்கலில் 2,50,000 ஆணிச்சிங்க சார். பொங்கலுக்கு முன்னாடி நியூ இயர் அப்போ 2,50,000 ஆணிச்சு. இப்போ 4,30,000 இருந்துச்சுங்க சார். நேற்று பார்த்தீங்களா, நேற்றுல ஒரு 50,000-60,000 ரூபா விலை இறங்கியிருக்குதுங்க சார். டெய்லியும் ஒவ்வொரு விலை மாற்றங்கள் ஏறிட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க சார். இதனால் நம்ம இந்த வெள்ளி தொழிலை நம்பி நம்ம எந்த வேலையும் செய்ய முடியலைங்க சார். சும்மா இந்த வெள்ளி வேலையை நம்பி தாங்க சார் நாங்களும் இருப்போம். இந்த வெள்ளி வேலை இல்லாதனால நம்மளும் வேறு வேலைக்கு நாடி செல்கிற மாதிரி இருக்குங்க சார். தமிழக அரசும் குறிப்பாக வெள்ளி ஆபரணத்தில் உள்ள பட்டியலை நீக்கிவிட்டு வெள்ளி தொழிலை காக்கவும், சேலம் மாவட்டத்தில் உள்ள லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் இந்த தொழிலுக்கான தேவையான சலுகைகளை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன்.